ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்ட் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் இன்றைக்கி நம்ம எந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஆமாம், இன்றைக்கி நான் பேய் ஃபேக்ட்ரிக்கு போக போகிறேன். அதுவும் இல்லாமல் தனியாக தான் போக போகிறேன். எதுக்காக நான் இப்போ அந்த பேய் ஃபேக்ட்ரிக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ரீசெண்டாக நம்ம சப்ஸ்கிரைபரில் யாரோ ஒருத்தர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போயிருக்கிறாரு. அதுவும் பார்த்திங்கன்னா பகல் டைமில் தான் போயிருக்கிறாரு. பகல் டைமில் போனப்போ அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் மனநிலை சரியில்லாத மாதிரி ஒருத்தர் அந்த இடத்துல இருந்திருக்கிறாரு. அவரை பார்த்துருக்கிறாரு. ஆனால் கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா இவர் அந்த இடத்துல சுற்றி எல்லாத்தையும் பார்க்க போயிருக்கிறாரு. சும்மா அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. அப்போ தான் பார்த்திங்கன்னா அவர் கண்ணில் அந்த மனநலம் சரியில்லாத பர்சன் மாதிரி ஒருத்தர் பார்த்திங்கன்னா பார்த்துருக்காரு அந்த இடத்துல. அவர் உண்மையிலே மனநலம் சரியில்லாத ஆளா இல்லை என்னன்னு சொல்கிறது எனக்கு தெரியல. அவர் என்கிட்ட சொன்னதும் அப்படி தான் சொன்னார். அதை தான் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். அந்த இடத்துல அவர் கொஞ்ச நேரம் அவர் என்ன தான் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரம் நின்று நோட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு எழுந்து அந்த இடத்துல போயிட்டு ஒருத்தர் கூட பேசுகிற மாதிரி, அவங்க தோளில் பார்த்திங்கன்னா கை போட்டு பேசுகிற மாதிரி, அந்த மாதிரிலாம் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே இவருக்கு கண்டிப்பாக இவர் மனநலம் சரியில்லாதவர் அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா தோணி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, அந்த இடத்துல நடந்த விஷயமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட்டாக நடந்திருக்குது. அந்த இடத்துல இருந்த ஓடுலாம் இருக்குல்ல, அந்த பேய் ஃபேக்ட்ரியில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த ஓடுலாம் உடஞ்சிருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஓடு பார்த்திங்கன்னா திடீர்னு அவர் சுற்றி இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஓடு அப்படியே தன்னால் மேலே ஏறிச்சான். எனக்கு அது சுத்தமாக பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறப்ப என்னால் நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் உண்மையிலே அவ்வளோ க்ளோஸ்அப்பில் பார்த்தேன் ப்ரோ. அது பார்த்துட்டு அந்த இடத்துல எனக்கு அதுக்கப்புறம் இருக்கவே முடியல. நான் டக்குன்னு கத்திட்டேன் அந்த இடத்துல. நான் கத்துறதை பார்த்தோன்னே அந்த ஆள் திரும்பி பார்த்துட்டு என்னை அந்த இடத்துல துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடி வந்தோடனே அந்த ஆள் உள்ளாரையே நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காரு இவர், அவர் ஃபோனில் ஜஸ்ட்டு எட்டேந்து மட்டும் அந்த ஆளை பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து அனுப்புனார். ஆனால் அவர் அனுப்பின அந்த வீடியோவை பார்த்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான ஆக்டிவிட்டி பண்ணுற பர்சன் மாதிரி தெரியல அவர் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். கடைசியில் சரி நம்ம போயிட்டு ஒரு வாட்டி நேரில் போய் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. மேபி நம்மளுக்கு அந்த பர்சன் கிடைக்கிறாரா, அந்தமாரி ஆக்டிவிட்டி பண்ணுறப்ப நம்ம கண்ணிலே பார்த்திங்கன்னா அவர் மாட்டுறாரா, நம்ம கேமராவில் ஏதாவது தெரியுதா அப்படின்றத பார்க்கணுன்றதுக்காக தான் நான் இன்றைக்கி நைட்டு தனியாக அந்த இடத்துக்கு போகிறேன். ஏற்கனவே நான் அந்த இடத்துக்கு நான் ஒரு வாட்டி டீமாக போயிருக்கிறேன். 2 times போயிருக்கிறேன். ஆமாம், ஒரு வாட்டி கூட ஒரு பர்சனை கூட்டிகிட்டு போனோம் ஃபஸ்ட்டு வாட்டி. செகண்ட் டைம் போகிறப்ப கூட 3 பேர் கூப்பிட்டு போனேன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவர், அப்புறம் 2 சப்ஸ்கிரைபர் 2 பேரை கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன் நான் பேய் ஃபேக்ட்ரிக்கு. உள்ளார ஓவர் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன் நான் அன்றைக்கி. ஆனால் பார்த்திங்கன்னா செம்மையான மழை. எனக்கு அந்த மழை பெஞ்சனால என்னன்னு தெரியல, அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆள் ஆக்டிவிட்டியும் எதுவும் தெரியல. ஆனால் பேரநார்மல் ஆக்டிவிட்டி மட்டும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் என் கூட வந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல. அது பார்த்திங்கன்னா ஒரு 2:30க்கு மேலே தான் நினைக்கிறேன். அந்த வீடியோ ஆனால் நம்ம சேனலில் இப்போதைக்கு இல்லை. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன்னா ரீசெண்டாக நம்ம போட்ட வீடியோஸில் பார்த்திங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி போட்டிருந்தேன் நான் சேனல் ஓப்பன் பண்ணி. இப்போ நிறைய பேர் வந்தவங்களுக்கு நம்ம இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி சேனல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் என்கிட்ட இருந்த கொஞ்சம் பேக்கப் இருந்த வீடியோஸ் மட்டும் நான் ரீஅப்லோட் பண்ணியிருக்கிறேன் இதில். இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த ஒரு 29 வீடியோக்கள் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. இருந்தாலும் ஃப்யூச்சரில் நான் இன்னொரு நாள் இப்போ புதுசாக வந்திருக்கிற உங்களுக்காக நான் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறுபடியும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸ் ஏன் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு இன்ஸ்டாவில் பர்சனலாக கேட்டீங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயத்த முக்கியமாக நான் இந்த இடத்துல கண்டிப்பாக அதை நான் இன்ஃபார்ம் பண்ணணும்னு தான் நினச்சேன். இன்ஃபார்ம் பண்ணாமல் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் சில இதெல்லாம் நடந்தது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்ககிட்ட சொல்லலை. நான் வீடியோ முடிச்சுட்டு நம்ம அதை பற்றி டீட்டெயில்டாக பேசுவோம். ஏன் நான் அந்த கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக அது முக்கியமான விஷயம். அதனால் தயவு செஞ்சு வீடியோ பார்த்துட்டு கடைசியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை பற்றி. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா அது என்னன்னு சொல்லிட்டு கேட்கணும்னு நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. அண்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி
கைஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆப்பை பற்றி பார்க்க போகிறோம். காயின் ஸ்விட்ச் கியூபர். கிரிப்டோ கரன்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து காயின் ஸ்விட்ச் கியூபர் தான் சொல்லுவேன். அதுக்கு ரீசன் என்னென்னா, இந்தியாவில் 75க்கும் மேற்பட்ட கிரிப்டோ கரன்சி ஆப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் வந்து ரொம்பவே ஈஸியான ஆப்புனா இந்த ஆப்பு தான். இந்த டைமில் காயின் ஸ்விட்ச் கியூபர் ஆப்பை யூஸ் பண்ணுற பர்சன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 7.5 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ஆப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் போனஸ் மாதிரி ஒரு 50 ருபீஸ் மதிப்புள்ள கிரிப்டோ கரன்சிஸ் வந்து உங்களுக்கு வந்து போனஸாக கொடுப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கும் வந்து இதை மாதிரி சஜஸ்ட் பண்ணி அவங்களும் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்கன்னா போனஸ் கிரிப்டோ கரன்சி வந்து உங்களுக்கு வந்து போனஸாக கிடைக்கும். இவங்கக்கிட்ட ஃபாஸ்டஸ்ட்டு கேஒய்சி ஆப்ஷனும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பணத்தை இதில் வந்து போடுறதுக்கும் பணத்தை விட்ரா பண்ணுறதுக்கும் எந்த விதமான சார்ஜஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைட்லேருந்து கலெக்ட் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தவறான கருத்து வச்சுட்டு இருக்காங்க. அது வந்து அப்படி கிடையாது. இதில் நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய அமௌண்ட்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து நம்ம இதில் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது மினிமமாக இதில் நம்மளுக்கு 100 ரூபா போட்டே வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால் வந்து கிரிப்டோ கரன்சியை வந்து பார்த்திங்கன்னா ஏர்னிங்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. நம்ம ஃபுட்டுலாம் ஆர்டர் பண்ணுறோம்ல, அந்த மாதிரியும் ஒரு டாக்ஸி வந்து புக் பண்ணுற மாதிரியான வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்குது. இந்த ஆப்பை வந்து நம்ம எளிமையாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இன்னும் வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரியணும்னா இவங்களோட சேனலோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். மறக்காமல் அவங்க சேனலில் போயிட்டு விசிட் பண்ணி அதில் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். சீக்கிரமாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதில் வந்து 50 ருபீஸ் போனஸான கிரிப்டோ காயின்ஸ் கரன்சியை வந்து யூஸ் பண்ணி நீங்களும் வந்து ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம இப்போ இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், நேராக வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த இடத்துல மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வந்து வெளியே ரொம்ப நேரம் இருக்க முடியாது. நான் நேராக உள்ளார போயிட்டு பேசுகிறேன். இந்த இடத்த பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் இந்த மழை பெய்கிற டைமில் வந்து பார்க்குறப்ப வந்து உண்மையிலே சூப்பர். ஷிட், இங்கடா வழி இருக்குது. இங்கே வேறு அந்த சைக்கோ தாயில் வேறு இருக்கிறான்னு நல்லா தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். போன வாட்டி நான் வந்து இந்த சைட்லாம் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. வந்தோடனே வாடா. இந்த மழை ஆம்பியன்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி சுகம்தான். இந்த இடத்துல நான் ஓன் ரிஸ்க் எடுத்து தான் வந்திருக்கிறேன். Shit. யார் இருக்கிறது?
கைஸ் இன்றைக்கி இந்த மழையால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து செம்ம இருட்டாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல சுத்தமாக வந்து லைட்டிங்கே இல்லை. நீங்கள் இப்போ கேமராவில் பார்த்துருக்கப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இடம் எவ்வளோ டார்க்காக இருக்குது, டீப்பாக அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, யாரா இது பார்த்தீங்களா? இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கை அச்சா இருக்குது. இது என்னது, இது பிளட்டா? பார்த்துக்கலாம் கௌதம். ஹலோ தம்பி, மிஸ்டர் சைக்கோ இருக்கீங்களா இங்கே? இதுக்குள்ளே இருந்து வந்து பார்த்திங்கன்னா வவ்வால்லாம் வருது. ஃபுல்லாகவே வந்து கெமிக்கல் ஸ்மெல்லாக இருக்குது எனக்கு. நீங்கள் பார்த்தீங்களா, செவுரே வந்து என்ன கலரில் மாறி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே. சவுண்டு ஹெவியாக கேட்க ஆரம்பிக்குது. கூல் பார்த்தோம் தெரிஞ்சுதான் வந்து இந்த இடத்த ஃபுல்லாக தரவாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா விட மாட்டேன். இன்றைக்கி என்னோடய டார்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா பேயும் தாண்டி இங்கே இருக்கிற அந்த தாயிலே தான் பார்க்க போகிறேன். என்ன எழுதியிருக்கு இங்கே? இங்கு சிறுநீர் கழிக்காதீர்கள். இங்கே ஏன்டா பண்ண போகிறாங்க? ஓகே, இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு
ஹலோ, யாரா இருக்கீங்களா? யாரு தலைவரே? ஆள் யாரா இருக்கீங்களா? ஏய், யாரு? யாரு? நான் கிட்டக்க வரேன். நைஸ். கண்ணாடி ஓடு சவுண்டு எனக்கு கிளியராக கேட்குது. மக்கா, யார் அது? ஏய், என்ன வேணும் உனக்கு? இந்த பாரு, நான் இந்த இடத்த விட்டு நவுற மாட்டேன். நான் வா வா வா, உன்னை பார்க்கறது தான் வந்திருக்கிறேன். வா, உன்னை கூட்டின்னு போயிட்டு ஏய், எங்கடா இருக்க? ஃபுல்லாக செம்ம கிளாஸ் பீசஸ்ஸு. இதை பாரு, உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கிறேன். இங்கே நைஸ். எனக்கு சுற்றி சுற்றி சவுண்டு கேட்குது. இப்போ இங்கே நீ மேலே தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். இங்கே இருக்கிறது பேயாக இருந்தேன்னா என் முன்னாடி வந்துரு. நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன். கைஸ், எனக்கு சம்திங் வாய்ஸ் கேட்டுது. யாரு? ஹலோ, ஏய், நீ இங்கே தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும்டா.
இது என்னது இது? சம்திங் ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது, என்னன்னு தெரியல இது. இந்த கேமரா ஷிட், கால் ஃபுல்லாக இந்த கெமிக்கல் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஈரமாக இருக்குது இல்லை, அதனால் என் கால் அதில் கட்டணும். ஃபுல்லாக அந்த கெமிக்கல் என் காலில் வந்து ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டு காலை வேறு கழுவணும். தண்ணி பாட்டில் வேறு பேக்கில் வைக்கல, வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன். யாரு? ஏய், எங்கடா இருக்கிற? Guys, shit. Guys, இப்போ அங்கே யாரோ ஓடனா. ஹேய், யாரா இது? கைஸ், இப்போ நான் இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்த்தேன். நான் இங்கேருந்து யாரோ வந்து கிளியராக ஓடினாங்க. நான் மேலேருந்து பார்த்தேன், கிளியராக எனக்கு தெரிஞ்சுது. யாரு? ஹலோ, யார் இருக்கீங்க இங்கே? இப்போ யாரோ இங்கே நான் பார்த்தேன், நான் கிளியராக ஒரு ஆளை. நீ ஆளாக இருந்தேன்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துரு. ஐயோ, மழை வேற பெய்யுது, டப்பு டப்புன்னு வந்து. ஏய், guys, யாரு? கைஸ், இந்த இடத்துல எதுவும்
கைஸ் இந்த இடத்துல எனக்கு ஏதோ ஆக்டிவிட்டி இருக்கிற மாதிரி வந்து ஒரு டவுட் இருக்குது. என்ன ஓ மை காட். கைஸ் நான் இந்த கைஸ் என்னால் சுத்தமாக முடியல, எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல மழை வேறு வந்து பேஞ்சிக்கிட்டே இருக்குது. என்னால் வந்து சுத்தமாக எந்த இடத்தையுமே வந்து பார்க்கவே முடியல. எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன டவுட் இருக்குது, ஏதாவது ஆக்டிவிட்டி இருக்குமான்னு சொல்லிட்டு. அதனால் நான் இந்த இடத்துல K2 மீட்டர் மட்டும் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். இருங்க, நான் K2 மீட்டர் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். யாரு? உன்னோட வாய்ஸ் எனக்கு நல்லா கேட்குது. என்ன வேணும் உனக்கு சொல்லு. கைஸ் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் வந்து இப்போ K2 மீட்டர் வச்சு அவங்ககிட்ட ட்ரை பண்ணுறேன். அவங்க கூட பேசி பார்ப்போம் ஏதாவது ஆக்டிவிட்டி தெரியுதான்னு சொல்லிட்டு. நீங்கள் என் பக்கத்தில் இருந்தனா இப்போ என் கூட வா. நீ எங்கே இருக்கிற ஃபஸ்ட்டு அது எனக்கு சவுண்டு கொடுத்து காட்டு. நான் உன் பக்கத்தில் வரேன், வா. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து K2 மீட்டர் வந்து எடுத்துட்டேன். ஃபோக்கஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் வந்து லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் சர்வே பண்ண போகிறேன். இந்த இடத்துல நீ இருந்தா இப்போ என் கூட வா, என் பக்கத்தில் வா. இப்போ நீ இங்கே தான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஐஸ் ஃப்ளிக்கராக ஆரம்பிச்சிருச்சு லைட்டு. நான் கொஞ்சம் வந்து கிட்டக்க போய் பார்க்குறேன். இன்னும் கிட்டக்க வா, என் கிட்டக்க வா. எங்கே இருக்கிற? நான் இதே இடத்துல தான் இப்போ லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நிற்கிறேன். முடிஞ்சால் என் பக்கத்தில் வந்து நின்று காட்டு. நீ பேய் தானே, என் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். நானும் இப்போ எந்த லைட்டுமே இல்லாமல் தான் நிற்கிறேன். வா, என் பக்கத்தில் வா. இவ்வளோ நேரம் நான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணல, வா. நான் உன் இடத்துலே நின்று உன்னை கூப்பிட்றேன். முடிஞ்சால் என் பக்கத்தில் வந்து காட்டு. எங்கே ஆளே காணுமே. கைஸ் நான் சுற்றி தான் பார்த்துட்ருக்கேன். வா 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 வா. இங்கே தான் இருக்கிறியா? இரு, நீ நிற்கிற இடத்துல நில்லு, நான் உன் பக்கத்தில் வரேன். கைஸ் நம்ம பக்கத்தில் வர ஆரம்பிக்கிறாங்களான்னு தெரியல. எனக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இருட்டாக இருக்குது. கீழே வந்து ஓடு உடஞ்சி கிடக்குது. நான் காலை எங்கே வைக்கிறேன்னே தெரியல. செம ரிஸ்க்காக இருக்குது இந்த இடம். வா. இப்போ என் பக்கத்தில் நடந்த நீ தானே? சொல்லு, என் பக்கத்தில் வா. இன்னும் கிட்டக்க வா. கைஸ் எனக்கு கிளியராக இப்போ ஒரு ஃபுட் பிரிண்ட் சவுண்டு கேட்டுது. உங்களுக்கே அது கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக இதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். சரி, நீ இதுக்கப்புறம் என் பக்கத்தில் வரமாட்ட போலக்கு. நான் அடுத்தடுத்த பில்டிங்க்கு போயிட்டு நான் என் வேலையை பார்க்குறேன்.
இருங்க லைட் ஆன் பண்ணிக்கிறேன். ஐயோ லைட் எதுவுமே இல்லையே. ஓகே செம்மையாக மழை வந்து பேஞ்சிட்டே இருக்கு. ஓகே பக்கம் என்ன சைலண்ட் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. ஓகே எங்கே வழி இருக்குது என்ன இருக்குன்னே தெரியல எனக்கு. எங்கெங்கேயோ பூந்து போயின்னு இருக்கிறேன். இந்த இடத்துல சைக்கோவை தாண்டி எனக்கு தெரிஞ்ச ஆக்டிவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுக்கு எனக்கு கேட்டு மீட்டரில் அப்பா கேட்டு மீட்டரில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. அதாவது ஐயோ கெமிக்கல் உள்ளார இறங்கிட்ட போலக்கு. வாட்டர் டேங்க்கு ஓகே. ஓகே அடுத்து இந்த ஒரு பில்டிங் தான் இருக்குது. நம்ம இந்த ஒரு பில்டிங்கும் போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னா எக்ஸ்ப்ளோரிங் டன். எக்ஸ்ட்ரீம் ரிஸ்க் இந்த இடம் உண்மையிலே. ஆனால் என் கண்ணால் பார்த்தது தான் என்னால் சுத்தமாக நம்பவே முடியல. அது ஒரு ஷேடோ மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்தேன். திஸ் இஸ் லாக்கர் ரூமு. பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து எனக்கு பார்த்திங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடச்சிருக்கு. வா 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 வா. இன்றைக்கி நான் உன்னை பார்க்காம உன்னை வச்சு செய்யாமல் இந்த இடத்துலேருந்து போக போகிறது கிடையாது. நைஸ் ஃபைனல் பில்டிங்.
உள்ளே போயிடுமா? லாஸ்ட்டாக ரகுமான் வந்து இந்த போய் இங்கே தான் போயிருந்தான். இங்கே தான் வந்து பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு எனக்கு இங்கே. கிளியராக ஒரு சவுண்டு கேட்டு. ஹலோ, செம்ம கேவலமாக இருக்குது இந்த இடமே. ஷூலாம் தனித்தனியாக கிடக்குது. இது ஏதோ லேடிஸோட இது ஷூ மாதிரி இருக்குது. ஓகே, ஹலோ, யாரு? ஏசி ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. ஃபுட் பிரிண்ட் மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது எனக்கு. யாரு? என்ன வேணும் உனக்கு? ஐயால இன்னைக்கு நான் உன்னை பிடிக்காம விட மாட்டேன்டா. யாரு? நீ இங்கே தானே இருக்கிற? எதுக்கு ஓடின்னு இருக்கிற? இந்த செல்லு வழி இல்லை போலக்கு. ஓகே, எதுக்கு ஓடி ஒளிகிற? ஆம்பளை தானே நீனு, முன்னாடி வா. ஊற்றி இருக்கு. எதுனா கைலி மாரி வேறு இருக்கு. இந்த மழையில் தண்ணி வேற ஊற்றிட்டே இருக்குது. ஊற்றி இருக்குது. எனக்கு இந்த வாடையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்குது. என்னன்னே தெரியல, இது ஏதாவது ரத்தமா? கிட்டத்தட்ட அந்த கலர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரத்தம்னா வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். என்னன்னே தெரியல இது. ஹலோ, நான் மேலே வரேன். ஆள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க, நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். வா வா, என் பக்கத்தில் வா. எதுக்கு நீ எட்ட இருந்து இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிற? யாரு? அம்மா, இங்கே தான் இருக்கிறியா? நீ என்ன பேயா? கண்ணுக்கு தெரிய மாட்ற? நீ இங்கே இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் நல்லாவே. ஒழுங்கு மரியாதையே முன்னாடி வந்துடு. இந்த மாதிரி சத்தம் போட்டுருந்தேன்னு வச்சுக்கேன், நான் இங்கேயே உக்காஞ்சிருவேன் ஃபுல்லாக. உனக்கு கொடுக்குற குடைச்சலில் நீ வந்து பார்த்தா இந்த இடத்த விட்டே ஓடிடுவ. கைஸ், எனக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது கிளியராக.
Guys, shit. Guys, oh my god. Hey guys, நான் தெளிவாக பார்த்துட்டேன். அங்கே பாருங்களா, தெரியுதா? கிட்ட போகலாம். கேமரா வேறு கீழே கீழே இறங்கிருக்கு. மை காட் சார், ரிஸ்க் எடுத்து தான் கிட்டக்க போகிறேன். யாரா நீ? ஓ மை காட். சேர்ந்துருக்குறான். கைஸ், நான் ஒரு வழியாக சேஃபாக வந்து வெளியே வந்துட்டேன். அண்டு எனக்கு எதுவும் ஆகலை. நான் இப்போ வீட்டில் சேஃபாக தான் இருக்கேன். நான் பத்திரமா தான் இருக்கிறேன். ஓகேங்களா? அண்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருந்தப்போ ஸ்டார்டிங்லேருந்து வந்து செம்ம மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் வந்து என்னால் வெளியேருந்து இன்ட்ரோ பேச முடியல. அதனால தான் நான் வந்து வீட்டிலேருந்தே இன்ட்ரோ பேசியிருந்தேன். இப்போ அவுட்ரோவும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே தான் பேசிகிட்டு இருக்கேன். இதுவும் வந்து என்ன ரீசன் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வந்து அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுற அந்த மைண்ட் செட் வந்து சுத்தமாக எனக்கு கிடையாது. அந்த இடத்துலேருந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. எனக்கு ஒரு வழியாக சேஃபாக அந்த இடத்துலேருந்து வந்தது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. அண்டு அதுக்கப்புறம் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து எதுக்கு ஆஃப் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து உங்கள் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும். அது என்ன ரீசன்னா, நிறைய பேர் வந்து தேவையில்லாத கான்வர்சேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்டும் வந்து பார்த்து என்னால் டெலீட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நெகட்டிவ் கமெண்ட் போட்டால் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. நான் வந்து அதை பாசிட்டிவாக பார்த்துட்டு நான் மட்டும் போய்கிட்டே இருப்பேன். அவங்க எதாவது குறை சொன்னாங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு அதை நம்மளால் வந்து கரெக்ட் பண்ணிக்க முடிஞ்சால் கரெக்ட் பண்ணிக்குவேன். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நான் போகிற வழியில் நான் மட்டும் போயிட்டே இருப்பேன். அதனால் நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் கிடையாது. அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கான்வர்சேஷன்லாம் போயிட்டுருக்கு. அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் தெரியாத ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. அதனால் வந்து அவங்களோட கான்வர்சேஷன் வந்து இங்கேருந்து இன்ஸ்டாவுக்கு போகுது. இன்ஸ்டாவில் வந்து பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் ரொம்ப பெருசாகி அது வந்து முடியக்கூடாத இடத்துலலாம் போயிட்டு முடியுது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. அண்டு இந்த ஒரு விஷயத்துக்கு என்னோட இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலமாக இருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் கமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்டு கமெண்ட் செக்ஷன் வந்து நம்ம சேனலில் வந்து எனேபிளாக இருக்கும். எனேபிள் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 day மட்டும்தான் எனேபிளாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோஸ் ஏன்னா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாசிட்டிவ் கமெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறது. அந்த கமெண்ட்டை வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காக நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன். அந்த 1 day மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் செக்ஷன் நம்ம இதில் ஆனில் இருக்கும். சப்போஸ் நம்ம வீடியோ பார்த்தின டீட்டெயில் ஏதாவது வந்து எனக்கு ஷேர் பண்ணணும், வேறு ஏதாவது விஷயத்தை நான் மிஸ் பண்ண விஷயத்தை வந்து நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணி எனக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு இப்போ நான் கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ண பிறகு நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தீங்க. அதனால் அதுவே வந்து பண்ணலாம் எனக்கு வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. ஏன்னா வந்து டைரெக்டாக அவங்க கூட வந்து அப்போ பேசுகிறதுக்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கிது. அப்படின்றனால வந்து எனக்கு அது கொஞ்சம் பெஸ்ட்டாக தோணுச்சு. அந்தமாரி வந்து நீங்கள் ஏதாவது விஷயத்த பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீசனபிளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? இது மட்டும்தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மற்றபடி அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். முன்னையோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை வந்து நிறைய கொடுங்க.
நீங்கள் கொடுக்குற லைக்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்னை மோட்டிவேட் பண்ண போகுது. ஏன்னா வந்து கமெண்ட் செக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக எனேபிளில் இருக்காது. அதனால் இதுக்கப்புறம் உங்களோட அந்த பாசிட்டிவ் மோட்டிவேஷனை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்களோட லைக்கில் காட்டுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மோட்டிவேட் பண்ணுறது. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஹாண்டடான ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.